ஒவ்வொரு நாள் காலையும் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நேற்று தினம் தமிழக அரசியல் நடந்த எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறதா இந்த ஷோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் காலையில் இந்த ஷோ உங்களை வந்து தவறாமல் சேர்ந்தடையும். உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவரே. ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நிறைய முக்கியமான செய்திகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீங்கள் நாள் முழுக்க பல நியூஸ் சேனலை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை, சரிங்களா? நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே எல்லா செய்திகளும் உங்களை வந்து சேர்ந்திடும். கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த வீடியோவோட கண்டென்ட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். இது உங்கள் ஷோ, உங்கள் சேனல். சரி, செய்திக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலைல ஒரு சிறிய தவறு நடந்துருச்சு. ஸோ நேற்று போட்ட அதே வீடியோவை இன்னைக்கு காலைல அப்லோட் பண்ணனால நிறைய பேர் பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், பார்த்தீங்க, திரும்பவும் டெலிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணோம். சில பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. நேற்றைய காலைக்குற நிகழ்ச்சி யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சஜஷன் வீடியோவில் போட சொல்கிறேன். மறக்காமல் அந்த நிகழ்ச்சியை போய் பார்த்துருங்க. தவறு நடந்துச்சு, மன்னிக்கணும். ஸோ முதலாவதாக தலைப்பு செய்திகள். முதல்வரோட ஆகஸ்ட் 3 கர்நாடகா பயணத்துக்கு கர்நாடகாவில் இருந்தே ஒரு எதிர்பாராத சிக்னல் வந்திருக்கு. அது என்னன்னு விரிவாக சொல்கிறேன். அடுத்து 5 தொகுதி இடைத்தேர்தல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்கு. அதில் முதல்வர் சம்பந்தப்பட்ட தொகுதியும் அடக்கம். மழை பொய்ச்சு போன 20 மாவட்டங்களுக்காக அரசு 340 கோடி ஒதுக்கி இருக்கு. உங்கள் மாவட்டம் இந்த பட்டியலில் இருக்கான்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். குறுவை சாகுபடி பண்ணுற விவசாய உறவுகளுக்கு ஒரு முக்கியமான கடைசி தேதி இருக்குது, அதை குறித்து வச்சுக்கோங்க. காவல்துறை பதக்க வழங்கும் விழாவில் முதல்வர் நேற்று கலந்துக்கிட்டாப்புல. ஸோ புது ரோடு வாகனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா களம் இறங்கியிருக்கு. ஸோ அடுத்து அண்ணா நகரில் சொத்து தகராறில் ஒரே குடும்பத்துக்குள்ள நடந்த இரட்டை கொலை வழக்கை போலீஸ் வந்து துப்பறிஞ்சு கைது நடவடிக்கை எடுத்திருக்கு. அடுத்து சிந்தாதிரிப்பேட்டையில் திருடு போன கார் சில மணி நேரத்திலேயே மீட்கப்பட்டிருக்கு. போலீஸ் வேகம் எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். விவசாய கடன் தள்ளுபடி விவகாரத்தில் எதிர்க்கட்சி தரப்பில் இருந்து ஒரு கணக்கு வச்சு கேள்வி இருந்திருக்குங்க. அடுத்ததாக தாவேகா எம்எல்ஏ ஒருத்தர் தொடர்பான நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனு வந்திருக்கு. நம்ம அதை மறைக்காமல் இங்கே பேசுவோம். அடுத்து இன்னைக்கு ராகுல் காந்தி சென்னைக்கு வராரு. அடுத்து இன்னைக்கு முதல் 3 நாளைக்கு ஆடிப்பெருக்கு சிறப்பு பேருந்துகள் ஓடுது. ஸோ ஊருக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த ஷோவுக்குள்ள ஒரு புது செக்மெண்ட் அறிமுகமாகுதுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லுறாங்க அப்படின்றதும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இனி தினமும் ஒரே இடத்துல நீங்கள் எதையும் கேட்கலாம், அப்போசிஷன், ஏன்னா அதுவும் நம்மளுக்கு ரொம்ப தேவைங்க. அதனால தான். ஸோ இன்னைக்கு முக்கிய செய்தி 3. 1, முதல்வரோட கர்நாடகா பயணத்தை சுற்றி எழுந்திருக்கிற பொது நிலவரம். 2, 5 தொகுதி இடைத்தேர்தலுக்கு உச்சநீதிமன்றம் போட்ட உத்தரவு. 3, வறட்சியை எதிர்கொள்ள அரசு அறிவிச்ச 340 கோடி திட்டம். ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போது முக்கிய செய்திகள். இன்னைக்கு நான் பேச போற பெரிய செய்திகள் எல்லாமே ஏதோ ஒரு சிக்னல் கதை தாங்க. ஸோ அதில் முதல் சிக்னல் கர்நாடகாவிலிருந்து வந்தது. நினைவிருக்குமே, மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாட்டோட நிலைப்பாட்டை நேரில் விளக்க ஆகஸ்ட் 3 அன்னைக்கு முதல்வர் விஜய் கர்நாடகா போகிற திட்டம் பற்றி நாம் தொடர்ந்து பேசிட்டு வந்தோம். இப்போது அந்த பயணத்துக்கே ஒரு புது திருப்பம். கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் இந்த பயணத்தை ஒத்தி வைக்கணும்னு பகிரங்கமாக கேட்டிருக்காரு. ஸோ அவர் சொல்கிற காரணம், அங்கே இப்போ நிலவர சூழல் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு சரியாக இல்லைங்கிறது தான். கூடவே அவர் சொன்ன இன்னொரு விஷயமும் கவனிக்கத்தக்கதுங்க. முதல்வர் விஜயோட நேரடியாக பேசி முழு மரியாதையோட ஒரு புது தேதியை முடிவு பண்ணுறதா சொல்லியிருக்காரு. அதாவது வர வேண்டாம்னு கதவை சாத்தலைங்க, இப்போ வேண்டாம் அப்புறம் வாங்க, முழு மரியாதையால் அவங்கள வரவேற்கிறோம் அப்படின்னு ஒரு காத்திருப்பு சிக்னல் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த நிலையில் தமிழ்நாட்டு தரப்புலையும் அசைவுகள் இருக்குது. மேகதாது விவகாரம் தொடர்பாக முதல் அளவில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடந்ததாக ஊடக தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அப்போது இப்போ நிற்கிற கேள்வி ஒன்று தான், ஆகஸ்ட் 3 பயணம் அப்படியே நடக்குமா, தேதி மாறுமா? இது வரைக்கும் அரசு தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரல. அறிவிப்பு வந்தால் அன்னைக்கே அதோட முழு விவரம் இதே காலை குரலில் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். ஆனால் இருக்கான்னு தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது தோல்வியோ இல்லை பின்வாங்கலோ இல்லை. இரு மாநிலங்களுக்கும் நடுவில் ஒரு உணர்வு பூர்வமான நதிநீர் பிரச்சனையில் பேச்சுவார்த்தை மேஜை எப்பவும் திறந்தே இருக்கணுங்கிறது தான் முக்கியம். எந்த தேதியில் நடந்தாலும் அந்த மேஜையில் தமிழ்நாடு என்ன வாதத்தை வைக்குது, என்ன வாங்கி வருதுங்கிறது தான் இறுதியாக கணக்கில் வந்து முக்கியம் இல்லையா? அதுதான் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அடுத்த சிக்னல் நீதிமன்றத்தில் இருந்து திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், ஸோ இந்த 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பு ஏற்கனவே வந்து விதிக்கப்பட்டிருந்த தடையை சென்னை உயர்நீதிமன்றம் ஆகஸ்ட் 24 வரைக்கும் நீட்டிச்சு உத்தரவு போட்டிருக்கு. ஸோ இதோட பின்னணி என்ன? 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றவங்களோட வெற்றியை எதிர்த்து தாக்கல் ஆகியிருக்கிற தேர்தல் மனுக்கள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. ஸோ அதில் முதல்வர் விஜய் வெற்றி பெற்ற பிறகு காலியான திருச்சி கிழக்கு தொகுதியும் மற்ற 4 தாவேகா எம்எல்ஏக்கள் சம்பந்தப்பட்ட தொகுதிகளும் அடக்கும். ஸோ இந்த மனுக்கள் மேலே முடிவு வர்றதுக்கு முன்னாடி இடைத்தேர்தல் அறிவிச்சிடக்கூடாதுங்கிறது தான் தடையோட சாராம்சமே. ஸோ இது ஏன் முக்கியம்? இந்த 5 தொகுதி மக்களுக்கு இப்போ சட்டமன்றத்தில் பிரதிநிதி இல்லாத நிலை வந்து நீளுதுங்க. ஸோ அதே நேரம்
தேர்தல் மனு விசாரணைங்கிறது ஜனநாயக நடைமுறையில் இருக்கிற ஒரு முறையான சட்ட வழி. ஸோ அது முழுசாக நடந்து முடிகிறதும் அவசியம்தான் இல்லையா? ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக நிற்கிற இடத்துல தான் நீதிமன்றம் இந்த இடைக்கால ஏற்பாட்டை வச்சிருக்கு. ஆகஸ்ட் 24 விசாரணையில் என்ன நடக்க போகுது அப்படின்றது இந்த வழக்கோட அடுத்த பெரிய கட்டம். அந்த தேதியை நம்ம போர்டில் ஏற்றிட்டோம். அன்னைக்கு என்ன நடந்தாலும் மறுநாள் காலை இங்கே உங்களுக்கு இருக்கும். ஸோ 3வது சிக்னல் வானத்தில் இருந்து வரல, அதனால் அரசு தரப்பில் இருந்து வந்திருக்கு. ஸோ தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் கை கொடுக்கலங்க. ஸோ அதிகாரப்பூர்வ கணக்குப்படி 20 மாவட்டங்களில் 19% முதல் 59% வரைக்கும் மழை பற்றாக்குறை பதிவாகியிருக்கு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு, ராமநாதபுரம் இந்த 2 மாவட்டங்களில் பற்றாக்குறை வந்து 60%க்கும் மேலே போயிருக்குங்க. ஸோ இந்த நிலைமையை எதிர்கொள்ள முதல்வர் தலைமையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் முக்கியமான முடிவுகள் வந்திருக்கு. மொத்தம் 340 கோடி ஒதுக்கீடு. இதில் 330 கோடி குடிநீர் விநியோகத்துக்காக நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல், ஊரக வளர்ச்சின்னு 3 துறைகள் வழியாக தேவைப்படுற இடங்களில் லாரி மூலமாக தண்ணீர் விநியோகம் உள்பட உள்கட்டமைப்பு பணிகளுக்கு போகுதுங்க. ஸோ மீதி 10 கோடி கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளத்துறை சார்ந்த நிவாரண பணிகளுக்கு போகுது. ஸோ இதோட இணைஞ்ச இன்னொரு முக்கியமான பகுதி டெல்டாவோட குறுவை சாகுபடி. குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தில் ஜூலை 30 வரைக்கும் 2,85,350 ஏக்கர் பதிவாகியிருக்கு. ஒதுக்கப்பட்ட 134 கோடியில் 16.93 கோடி வந்து ஏற்கனவே விடுவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டப்பணிகளை ஆகஸ்ட் 15க்குள்ளே முடிக்கணுங்கிறது தான் இலக்கு. மழை பெய்கிற இந்த வருஷத்தில் விவசாயத்தையும் குடிநீரையும் ஒன்றா பார்த்து போடப்பட்ட திட்டம் தான் இது. இனி பார்க்க வேண்டியது ஒன்று தான். இந்த 340 கோடி அறிவிப்பாக நிற்காமல் இருக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். தண்ணி வரணும். நம்ம அதை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணுவோம். அது நாம் மாவட்டமாக ஃபாலோ பண்ண போகிறோம். கண்டிப்பாக நம்ம கேட்க தான் போகிறோம். உங்கள் ஏரியாவில் தண்ணி நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத வாய்ஸ் நோட்டில் சொல்லுங்கள், இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். வாய்ஸ் நோட் நம்பர் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லும் போது நம்ம எடிட்டர் இங்கே போட்டுருவாப்பில். இந்த நம்பர் தான், இதுக்கு அனுப்பிச்சிருங்க. அடுத்தபடியாக செய்தி சுருக்கம். இப்போ வேகமாக மற்ற முக்கியமான செய்திகள். தாவேகா எம்எல்ஏ தொடர்பாக பொதுநல மனுங்க. தாவேகா எம்எல்ஏ கார்த்திகேயன் தொடர்பாக ஒரு அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் குடும்ப உறவு முறை சார்ந்த முரண் இருக்கிறதா சொல்லி நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் ஆகியிருக்கிறதா ஊடக டிபேட்களில் பேசப்பட்டிருக்கு. ஸோ இது இப்போ நீதிமன்றத்துக்கு போயிருக்கிற விஷயம். மனு விசாரணைக்கு வரும்போது இருதரப்பு வாதத்தையும் வச்சு விரிவாக பேசுவோம். நம்ம முன்னாடியே சொன்னது தாங்க, தாவேகா சம்மந்தப்பட்ட விஷயம்னாலும் இருக்கிறபடி சொல்கிறது தான் இந்த மேஜையோட வழக்கம். அடுத்ததாக ராகுல் காந்தி இன்னைக்கு சென்னையில், காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியோட சென்னை பயணம் இன்னைக்கு கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வரதா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ தேசிய அரசியல் தலைவர்கள் அடுத்தடுத்து தமிழ்நாடு பக்கம் திரும்புகிற இந்த நேரத்தில் இந்த வருகையில் என்ன அரசியல் செய்தி இருக்கும்னு இன்றைக்கி நடக்கிறத பார்த்து நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக மேகதாது தொடர்பான அமைதி இல்லாத ஓரங்கள். அதாவது கர்நாடகா பக்கம் காவேரி படுகை விவசாயிகள் தண்ணி திறப்பு உத்தரவுக்கு எதிரான போராட்ட மனநிலை இருக்காங்கன்னு நம்மளுக்கு வந்து தகவல் தொடர்ந்து வந்துட்டுருக்கு இல்லையா? ஸோ பயண பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி அந்த மாநிலத்துக்குள்ளே இருக்கிற உள் அழுத்தத்தை இது வந்து காட்டுது. எனக்கு ரொம்ப சரியாக இதெல்லாம் பண்ணல, பட் சரி ஆகணும் இதெல்லாம். அடுத்ததாக காவல்துறையில் பணி நிறைவு பாராட்டு. சென்னை காவல்துறையில் பணி நிறைவு பெற்ற அதிகாரிகள் பணியாளர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிற விழா அதிகாரப்பூர்வமாக நடந்திருக்குங்க. நீண்ட கால சேவையை மதிக்கிற இந்த மாதிரி நிகழ்வுகள் ஒரு துறையோட ஆரோக்கியத்துக்கு அடையாளம். அடுத்ததாக சர்க்கரை ஆலை ஆய்வு இன்னைக்கு தொடங்குதுங்க. ஆகஸ்ட் 1 முதல் 14 வரைக்கும் சர்க்கரை ஆலைகளில் மத்திய மாநில அதிகாரிகளோட நேரடி இருப்பு ஆய்வு நடக்குது. கரும்பு விவசாயிகள் சம்பந்தப்பட்ட இந்த ஆய்வில் என்ன கண்டுபிடிப்புகள் வருதுன்னு நம்ம நிச்சயமாக ஃபாலோ பண்ணலாம் உறவுகளே. அடுத்ததாக முதல்வர் இன்று. நேற்று முதல்வர் விஜயோட நாளில் முக்கிய நிகழ்வு காவல்துறை பதக்க வழங்கும் விழா. ஸோ காவல்துறை பதக்க விழா ப்ளஸ் புது ரோந்து வாகனங்கள். மாலை நடந்த இந்த விழாவில் சிறந்த சேவைக்கான காவல்துறை பதக்கங்களை முதல்வர் அதிகாரிகளுக்கு வழங்கினாருங்க. அதோட புது ரோந்து வாகனங்களையும் கொடி அசைச்சு களத்தில் இறக்கினார். ஸோ சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் களத்தில் நிற்கிற அதிகாரிகளுக்கும் அங்கீகாரமும் அதே மேடையில் புது வாகன வலுவூட்டலும் ரெண்டும் சேர்த்து வர்றது காவல்துறைக்கு ஒரு நல்ல நாள், ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும். விழா சார்ந்த எண்ணிக்கை விவரங்கள் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் வந்ததும் இதை நான் துல்லியமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஊடக நிறுவன சந்திப்புகள் அடுத்து. ஸோ தலைமை செயலகத்தில் மலையாள மனோரமா, மாதபூமி உள்ளிட்ட ஊடக நிறுவனங்களோட பிரதிநிதிகளை முதல்வர் சந்தித்து பேசினாருங்க. ஸோ மரியாதை நிமித்த சந்திப்புகளாக அமைஞ்சது தான் இவை. ஸோ அண்டை மாநில ஊடகங்களோட உறவு சார்ந்த வழக்கமான நகர்வுகள் தானே இது. அதே மாதிரி அந்த காவல்துறை விழாவில் வந்து இன்றைக்கி நம்ம முதல்வர் வந்து வேஷ்டி சட்டையில் வந்து சூப்பராக அது ஒரு பேட்டர்னாக ஃபாலோ பண்ணுறாரு. சில நிகழ்வுகளுக்கு வந்து பார்த்தா ட்ரெடிஷ்னலாக ஒரு வேஷ்டி சட்டையில் வராரு ஸ்மார்ட்டாக. அதே மாதிரி ஒரு டாக், ஒரு
போலீஸ் டாக் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அதை அப்படியே பார்த்து ரசித்து சல்யூட்லாம் அடித்தா. ரொம்ப க்யூட்டான மொமெண்ட்ஸாக இருந்தது. சோஷியல் மீடியா முழுக்க எல்லாம் போயிட்டு இருந்து சின்ன அப்படி சொல்லணும்னு தோணுச்சு. அடுத்தபடியாக தாவேகா அரசின் அவர்கள் நேத்திய அரசு ஆவண ஃபீட்ல இருந்து மிகப்பெரிய அறிவிப்பு முன்னாடியே இன்னைக்கு நம்ம மேஜில் முக்கிய இடத்துல நான் சொல்லிட்டேன். என்ன நடந்ததோ தாவேகா அரசின் அவர்கள் நான் மற்ற செக்மெண்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அதை தாண்டி தனியான புதுத்துறை அறிவிப்புகள் நேற்று பெருசாக இல்லை. பேசிக்காக நம்ம எப்பவுமே தாவேகா அரசின் நகர்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா துறை சார்ந்த அறிவிப்புகள் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம அரசு வீடு சும்மா இருக்கிற நாள்லையும் அதை அப்படியே சொல்கிறது தான் நேர்மையான ஒரு விஷயம். இன்றைக்கி சும்மா தான் இருந்தது, அப்போ நம்ம வலுவல் இருக்கக்கூடாது. ஸோ நாளைக்கு பட்ஜெட் வாரம் தொடங்க போகிற நிலையில் துறை வாரியான அறிவிப்புகள் அடுத்த சில நாளில் அடுத்தடுத்து வரும், நிறையாவே வரும். அப்போ இந்த செக்மெண்ட்டில் நிறையா பேசுவோம். அடுத்ததாக மிக மிக முக்கியமான செக்மெண்ட் தொடர்கதை. நாம் ஃபாலோ பண்ணுற வழக்குகளோட போர்டு இன்னைக்கு இந்த போர்டில் பெரிய அப்டேட் இல்லாதனால, ஆனால் போர்டு அப்படியே இருக்குது, எதையும் நான் மறக்கலை. ஏன்னா உறவுகள் கேட்பாங்க அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். பழனி கோயில் நில மோசடி வழக்கு கைதான 4 பேரோட நீதிமன்ற காவல் ஆகஸ்ட் 12 வரை. சார் பதிவாளர் தினசரி ஆஜர் நடைமுறை ஆகஸ்ட் 3 வரை. மேலும் கைதுகளுக்கான தேர்தல் தொடருதுங்க. அடுத்து டாஸ்மார்க் முறைகேடு வழக்கு 7 பேர் மேலான எஃப்ஐஆர் நிலவரத்தில் இருந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக காத்திருக்கிறோம். ஸோ தனியார் மயம் தொடர்பான பட்ஜெட் சட்ட நகர்வும் கவனிப்பில் தான் இருக்குது. அடுத்து தாவேகா எம்எல்ஏ பேரம் வழக்கு சிபிஐ மாற்ற கோரிக்கை மேலே மத்திய மாநில அரசுகளோட பதிலுக்கான 4 வார கால அவகாசம் ஓடிட்டு இருக்குங்க. அடுத்து நம்ம மார்க்கண்டியன் ஜாமீன் மனு உயர்நீதிமன்ற முடிவு நிலவரம் உறுதியானதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து ஏஐஏடிஎம்கே 4 எம்எல்ஏ தகுதி நீக்க வழக்கு சபாநாயகர் விசாரணை நிலவரம் வந்து ஃபாலோவில் இருக்குது. ராஜினாமா பண்ண முன்னாள் எம்எல்ஏக்கள் தொடர்பான இபிஎஸ் தரப்பு வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 4 அன்னைக்கு. ரெண்டும் வெவ்வேறு விசாரணைங்கிற தெளிவு அப்படியே இருக்கட்டும், அது வேற இது வேற. அடுத்தபடியாக அமைச்சர் ஜெகதீஸ்வரை ஆடியோ விவகாரம் நேரடி விளக்கம் இன்னும் வரல. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக விவகாரம் உயர்கல்வித்துறை அதிகாரப்பூர்வ விளக்கத்துக்காக காத்திருக்கும். அடுத்து அருண் ஐபிஎஸ் விவகாரம் புது அப்டேட் வரல. இது தொடர்ந்து நம்மளுடைய கிளைம் டயர் தகவலாக தான் இருக்குது. அடுத்து வேலூர் தாவேகா மாவட்ட பொறுப்பாளர் மேலான புகார் ஒன்றும் அப்டேட் இல்லை. தொடர் காவல் நிலைய மரண விவகாரம் கள அளவில் மாற்றம் தெரியுதான்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அடுத்து பத்திரப்பதிவுத்துறை ஊழல் வேட்டை துறை அளவிலான அடுத்த அறிவிப்புக்காக நம்ம காத்திருக்கோம். கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனை வழக்கு அப்டேட் இல்லை. மாம்பாக்கம் வீராசாமி லஞ்ச வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருக்குது. வழக்கு வந்து இன்னும் நமக்கு எந்த அப்டேட் இல்லை, நிலுவையிலேயே இருக்குது. அடுத்து சிவகாசி பட்டாசு விபத்து வழக்கு விசாரணை தொடருது. இந்த லிஸ்ட்டில் 1 to 14 வரைக்கும் எதுலேயுமே இன்றைக்கி புது அப்டேட் வரல. ஸோ இந்த போர்டில் ஓகேங்களா இருக்கிற எதுலையாவது அப்டேட் வந்தால் அன்னைக்கே காலை குரலில் அது இருக்கும். இது உங்களுக்கு நான் தர உறுதி. அடுத்தது எஃப்ஐஆர் அண்ட் அரெஸ்ட். சென்னை காவல் ஆணையரகம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கைகளிலிருந்து முக்கியமான வழக்குகள். அண்ணாநகர் பகுதியில் சொத்து தகராறு காரணமாக ஒரே குடும்பத்துக்குள்ளே நடந்த இரட்டை கொலை வழக்கை போலீஸ் விசாரித்து குடும்பத்தை சேர்ந்த 3 பெரியவர்களை கைது பண்ணி நீதிமன்ற காவலில் வச்சுருக்குங்க. வழக்கில் மேற்கொண்டு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. சொத்துங்கிறது சண்டைக்குரிய விஷயமா மாறும்போது பேசி தீர்க்கிற வழி இல்லாட்டி சட்ட வழி இருக்குது. ஆனால் இந்த வன்முறை பக்கம் போனால் ஒரு நிமிஷத்தில் ஒரு குடும்பமே அழிஞ்சு போகுதுங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு பெரிய உதாரணம். அடுத்ததாக சைதாப்பேட்டையில் பெண்ணை பின்தொடர்ந்து தாக்கின நபர் கைது. சைதாப்பேட்டை பகுதியில் ஒரு பெண்ணை பின்தொடர்ந்து அதாவது தொந்தரவு கொடுத்து தாக்குதல் வரைக்கும் போன நபரை போலீஸால் கைது பண்ணியிருக்காங்க. பின்தொடர்தல்ங்கிறது சின்ன விஷயம் இல்லைங்க. அது வந்து நம்ம தொடக்கத்திலேயே புகார் கொடுக்க வேண்டிய ஒரு குற்றம். ஸோ இந்த மாதிரி சூழலில் மகளிர் உதவி எண் 181 உடனே கூப்பிடுங்க. நெருக்கடினா 112 இந்த நம்பருக்கு அழைங்க. அடுத்து சிந்தாதிரிப்பேட்டை கார் திருட்டு சில மணி நேரத்திலே மீட்புங்க. ஸோ சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் திருடு போன காரை புகார் வந்த சில மணி நேரத்துக்குள்ளேயே போலீஸார் வந்து கண்டுபிடிச்சு மீட்டு சம்மந்தப்பட்டவர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்குங்க. கண்காணிப்பு கேமரா காலத்தில் வேகமான புகார் வேகமான மீட்புன்ற இந்த ஒரு செயின் மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு. வண்டி திருடு போனால் தாமதிக்காமல் உடனே வந்து 100 கால் பண்ணுங்கள், இல்லை 112 தெரிவிங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வேலை. அடுத்ததாக நொளம்பூர் ஆட்டோ திருட்டு வழக்குங்க. நொளம்பூர் பகுதி ஆட்டோ திருட்டு வழக்கில் சம்மந்தப்பட்டவர் மேலே போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்கு. ஸோ வழக்கு தொடர்பான ஒரு நபரோட தந்தை இன்னும் தலைமறைவாக இருக்கிறாரு. போலீஸ் வந்து அவர் தேடிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக மக்கள் கோரிக்கை மற்றும் மக்களுக்கான தகவல்கள். முதல்ல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்கள் 1,
குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டப்பதிவு. ஸோ திட்டப்பணிகள் ஆகஸ்ட் 15க்குள்ளே முடிக்கப்படணுங்கிற இலக்கோட நடந்துகிட்டு இருக்குங்க. ஸோ டெல்டா பக்கம் குறுவை சாகுபடியில் இருக்கிற விவசாய உறவுகள் இன்னும் பதிவு பண்ணாதவங்க உங்கள் பகுதி வேளாண்மை துறை அலுவலகத்தை உடனடியாக அணுகுங்க. கடைசி நேரத்துக்கு விடாதீங்க, தயவு செஞ்சு இதை உடனே பண்ணிடுங்க. விவசாய சொந்தங்கள் யாராக இருந்தாங்கன்னா பார்க்குறவங்க இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் ஊக்கத்தொகை விண்ணப்பம் கடைசி நாள் நாளை மறுநாளுங்க, ஆகஸ்ட் 3. இன்னும் 2 நாள் தான் இருக்குது, மறந்துடாதீங்க. அடுத்ததாக எம்ஜிஆர் திரைப்பட நிறுவன விண்ணப்பம் இணையதளம் www.filminstitute.tn.gov.in. ஸோ கடைசி நாள் ஆகஸ்ட் 5 மாலை 5 மணிக்கு, இன்னும் 4 நாள் தான் இருக்குது. ஸோ 4வதாக ஆடி பெருக்கு சிறப்பு பேருந்துகள் இன்னைக்கு முதல் ஆகஸ்ட் 3 வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க இயக்கப்படுதுங்க. ஊருக்கு போகிற திட்டம் இருக்கிறவங்க இதை வச்சு பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மனை வரன்முறை விண்ணப்பம், அதாவது TCP online.tn.gov.in. கால அவகாசம் 2027 ஜூன் 30 வரை இருக்குது. அவசரம் இல்லாட்டியும் தள்ளி போடாமல் அதை முடிச்சிடுங்க. இப்போ மக்கள் கோரிக்கை போர்டுக்கு வருவோம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மேகதாது டெல்டா விவசாயிகள் நிலைப்பாடு, அதாவது கர்நாடகா பயண விவகாரம் புது திருப்பம் எடுத்திருக்கிற நிலையில் டெல்டா பக்கம் விவசாய சங்கங்கள் மத்தியில் இந்த பயணம் பற்றிய விமர்சன குரல்கள் இருக்கிறதா ஊடக டிபேட்களில் பதிவாகியிருக்கு. ஸோ தண்ணி வர்றது தான் முக்கியம், பயணம் இல்லைங்கிறது தான் அவங்க வாதம். ஸோ பயண நிலவரம் தெளிவானதும் விவசாய சங்கங்களோட அடுத்த நகர்வையும் நம்ம சேர்த்து சொல்கிறோம் உங்களுக்கு. அடுத்ததாக முசிறி கோழிக்கறி விற்பனை நிறுத்தம். நேற்று ஜூலை 31 தொடங்கி இருக்க வேண்டிய கோழிக்கறி விற்பனை நிறுத்தம் தொடர்பாக கள நிலவரம் பற்றின உறுதியான தகவல் இன்னும் நம்ம மேஜைக்கு வரல. இன்னைக்கு உங்கள் ஏரியாவில் கோழிக்கடைகள் நிலைமை எப்படி இருக்குதுன்னு வாய்ஸ் நோட்டில் சொன்னீங்கன்னா அதுதான் இந்த போர்டுக்கு வந்து நேரடி கள தகவலாக இருக்கும். உறுதியான நிலவரம் கிடைச்சதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொடரும் கோரிக்கைகள், இதுக்கு முன்னாடி வச்ச கோரிக்கைகள். சேலம் பெண்களோட நிலப்பிரச்சனை தலைமை செயலகம் அருகில் நடந்த தர்ணாவுக்கு அப்புறம் தீர்வு பற்றின தகவல் வரல. டெல்லி நீட் போராட்டம் வழக்கு வாபஸ், இழப்பீடு கோரிக்கைகள் நிலுவை. அரியலூர் சிறுகளத்தூர் மதுக்கடை அகற்ற கோரிக்கை. நொச்சுக்குப்பம் மீனவர்கள் கோரிக்கை. தேனி குடிநீர் நெருக்கடி மாற்று ஏற்பாடு அறிவிப்புக்காக காத்திருக்கும். இப்போ வந்திருக்கிற மாநில அளவிலான 340 கோடி குடிநீர் ஒதுக்கீட்டில் தேனிக்கு என்ன பங்கு வருதுன்னு நம்ம குறிப்பாக பார்க்க போகிறோம். அடுத்து மதுரை சங்கிமங்கலம் நிரந்தர வீடு கோரிக்கை. அடுத்து SC/ST சான்றிதழ் உத்தரவு அமலாக்கம், உங்கள் அனுபவத்தை வாய்ஸ் நோட்டில் சொல்லுங்கள். அடுத்து திருப்பூர் JJ நகர் குடிநீர் பிரச்சனை. அடுத்து நீலகிரி வறட்சி நிவாரண கோரிக்கை. அடுத்து கிருஷ்ணகிரி லோடர் தொழிலாளர்கள் ஊதிய கோரிக்கை ஆகஸ்ட் 18க்கு அடுத்த கட்ட போராட்டம் வரை போர்டில் தொடரும். அடுத்து திருப்பூர் ED வீரம்பாளையம் 32 வருஷ பட்டா கோரிக்கை. அடுத்ததாக கன்னியாகுமரி கேரள எல்லை லாரி ஓட்டுநர்கள் நெருக்கடி. அடுத்து நாமக்கல் ராசிபுரம் 1954 வடநில பட்டா கோரிக்கை. ஸோ இந்த லிஸ்ட்டில் 3லேருந்து 15 வரைக்கும் எதுலேயும் இன்றைக்கி புது அப்டேட் வரல. ஸோ இந்த போர்ட்லேயும் அதே உறுதி தான். எந்த கோரிக்கை நிறைவேறினாலும் அந்த அப்டேட் வந்தாலும் அன்றைக்கே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்கள் ஏரியாவிலையும் ஏதாவது பிரச்சனையா, சாலை, தண்ணி, அரசு அலுவலக அலக்கழிப்பு, ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிற நம்பருக்கு தயங்காமல் வாய்ஸ் நோட் அனுப்புங்க. 9884430900. நாங்கள் உடனே அதை நியூஸ் கார்டாக தயார் பண்ணி நம்முடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அது நேரடியாக அரசு பார்வைக்கு போகும், ஷேர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதுக்கான தீர்வு கிடைக்கும். அடுத்ததாக நம்முடைய புது செக்மெண்ட் எதிரொலி. இன்னைக்கு முதல் ஒரு புது பக்கம் இந்த ஷோவில் சேருதுங்க, எதிரொலி. அதாவது அரசு என்ன பண்ணுதுன்னு தினமும் சொல்கிறோம். அதே நேரம் எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது நம்ம மறைக்காமல் நம்ம பேசணும். இப்போ வக்கீல் வாதம் மாதிரி இரு பக்கமும் கேட்குறது தான் நேர்மையான ஒரு செய்தியாக இருக்கும். ஸோ இங்கே வர்றது எல்லாம் அந்தந்த தரப்போட கருத்து. ஸோ உண்மையாக இல்லையான்னு முடிவு பண்ணுறது உங்கள் வேலை தான். முதலாவது AIADMK EPS வந்து விவசாய கடன் தள்ளுபடி கணக்கு என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அதாவது AIADMK பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விவசாய கடன் தள்ளுபடி விவகாரத்தில் ஒரு கணக்கு வச்சு கேள்வி எழுப்பியிருக்காரு. தேர்தல் அறிக்கையில் சொன்ன தள்ளுபடி அளவுக்கும் இப்போ அரசு அறிவிச்சிருக்கிற தள்ளுபடி வரம்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது தான் அவரோட குற்றச்சாட்டு. ஆகஸ்ட் 6 வேளாண் பட்ஜெட்டில் முழு தள்ளுபடி அறிவிக்கணும், அப்படி இல்லாட்டி மாநிலம் தழுவிய போராட்டம்னு சொல்லியிருக்காரு. இதில் அவர் சொல்கிற எண் விவரங்களை அரசாணையோட நேரடியாக நம்ம ஒப்பிட்டு சரி பார்த்துட்டு தான் உறுதியாக நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த ஒப்பீட்டு முடிஞ்சதும் இருதரப்பு கணக்குகளையும் இங்கே வச்சு நம்ம பேசுவோம், சரிங்களா? ஸோ கூடவே சட்டமன்ற நடைமுறை தொடர்பான ஒரு சட்ட சவால் விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசியிருக்காரு. அதுவும் நீதிமன்ற பக்கம் நகர்ற விஷயம்தான். அடுத்ததாக DMK முரசொலி தலையங்கம் கர்நாடகா பயண விமர்சனம். அதாவது திமுகவோட கட்சி இதழ் முரசொலி, வேற வழி இல்லை, என்னத்த பண்ணுறது, நம்ம பேசி தான் ஆகணும். ஸோ முதல்வரோட கர்நாடகா பயணத்தை நாடகம்னு தலையங்கத்தில் விமர்சிச்சிருக்காங்க. ஸோ பேச்சுவார்த்தையால் ஏற்கனவே கிடைச்ச நீதிமன்ற அனுகூலங்களை பலவீனப்படுங்கிறது தான் அவங்க வாதத்தோட மையம். ஸோ இதே பயணத்தை கர்நாடகா முதலமைச்சரே ஒத்தி வைக்க சொல்லியிருக்கிற ஒரு புது சூழலில் இந்த விமர்சனத்தோட
இதோட அடுத்த வழியும் என்னவா இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக பிஎம்கே அன்புமணி அவர்கள் டாஸ்மார்க் புது பிராண்ட் விமர்சனம், அதாவது டாஸ்மார்க்கில் புது பிராண்ட்கள் வந்து அறிமுகப்படுத்துறதை வந்து பாமக தலைவர் அன்புமணி கடுமையாக வந்து விமர்சிச்சிருக்காரு. ஸோ மதுவிலக்கு நோக்கி போகணும்னு சொல்கிற அரசு புது பிராண்ட் சேர்க்கிறது எதிர் திசை பயணம்ங்கிறது அவரோட நிலைப்பாடுங்க. ஸோ மதுவிலக்கு என்பது பாமகவோட நீண்ட கால கொள்கை நிலைப்பாடு. அந்த தொடர்ச்சியில் வர விமர்சனம் தான் இது. அடுத்ததாக திராவிடர் கழகம் நீட் பிரச்சார அனுமதி புகார். நீட் எதிர்ப்பு இருசக்கர வாகன பிரச்சாரத்துக்கு பல காவல் நிலையங்களில் அனுமதி மறுக்கப்படுறதா திராவிடர் கழக தரப்பு புகார் சொல்லியிருக்கு. அனுமதி விஷயம் காவல்துறையோட அதிகார வரம்பு தான், ஆனால் போராட்ட உரிமைங்கிறது ஜனநாயகத்தோட அடிப்படைங்கிறதால இந்த புகாருக்கு அதிகாரப்பூர்வ தரப்பில் என்ன பதில் வருதுன்னு நம்ம கேட்டு ஃபாலோ பண்ணுறோம். இந்த 4 குரலும் 4 வெவ்வேறு கட்சிகளோடது, இதுதான் எதிரொலி. அரசு தரப்பு பதில்கள் வரப்போது அதை இடையோட நான் உங்களுக்கு இங்கேயும் அதை நான் சொல்லிடுறேன். அடுத்தது நாளை என்ன, இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. முக்கியமான டேட்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 1 ராகுல் காந்தி சென்னைக்கு வருகை, ஆடிப்பெருக்கு சிறப்பு பேருந்து தொடக்கம், சர்க்கரை ஆலை நேரடி இருப்பு ஆய்வு தொடக்கம். ஆகஸ்ட் 14 வரை நான் சொன்ன அந்த சர்க்கரை ஆலை நேரடி இருப்பு ஆய்வு தொடக்கம் வந்து ஆகஸ்ட் 14 வரை. அடுத்ததாக ஆகஸ்ட் 3 முதல்வரோட கர்நாடகா பயணத்துக்கான அறிவிக்கப்பட்ட தேதி. நடக்குமா மாறுமா என்பது இன்னும் அதிகாரப்பூர்வ தகவலாக இன்னும் வரல. அடுத்து யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் ஊக்கத்தொகை விண்ணப்ப கடைசி நாள். பழனி வழக்கு சார் பதிவாளர் தினசரி ஆஜர் நடைமுறை நிறைவு நாள். ஆகஸ்ட் 4 டிஎன்பிஎல் கிரிக்கெட் சீசன் 10 தொடக்கம். டெல்லியில் வைகோ நூல் வெளியீட்டு விழா. ராஜினாமா பண்ண முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள் விவகாரத்தில் இபிஎஸ் தரப்பு விளக்க விசாரணை. ஆகஸ்ட் 5 தாவேக அரசோட முதல் பட்ஜெட், எம்ஜிஆர் திரைப்பட நிறுவன விண்ணப்ப கடைசி நாள் மாலை 5 மணி வரை. இந்த மைக்ரோ கிரீன்ஸ் பயிற்சி வந்து அன்னைக்கு தான் தொடக்கம். ஆகஸ்ட் 6 தனி வேளாண் பட்ஜெட், கடன் தள்ளுபடி விவகாரத்துக்கு இதுதான் அடுத்த பெரிய தேதி. ஆகஸ்ட் 12 பழனி வழக்கில் கைதான 4 பேரோட நீதிமன்ற காவல் நிறைவு நாள். ஆகஸ்ட் 15 குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டப்பணி நிறைவு இலக்கு நாள். ஆகஸ்ட் 16 கல்வியை கொண்டாடுவோம் போட்டிகள் கடைசி நாள். ஆகஸ்ட் 18 கிருஷ்ணகிரி லோடர் தொழிலாளர்கள் அடுத்த கட்ட போராட்டம். ஆகஸ்ட் 24 5 தொகுதி இடைத்தேர்தல் தடை வழக்கு, உயர்நீதிமன்ற அடுத்த விசாரணை. செப்டம்பர் 6 யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் தேர்வு நாள். செப்டம்பர் 17 காமராஜர் காலை உணவு திட்டம் 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம், ரொம்ப முக்கியமான நாள். அக்டோபர் 31 தென்காசி பாசன நீர் திறப்பு நிறைவு நாள். 2027 ஜூன் 30 எப்படி அப்டேட்டாக இருக்குமா, மனை வரன்முறை விண்ணப்ப கடைசி நாள். உறவுகளே, அடுத்து நம்மளுடைய குடும்ப பேச்சு. சொல்கிறது தான் தினமும் காலை 6 மணிக்கு உங்களுடைய காலை குரல் நிகழ்ச்சி எப்படி இருந்தாலும் வந்து சேர்ந்தடையும். நான் சொன்ன மாதிரி அரசியல் மேலே நிகழ்ச்சி, இன்ட்ரெஸ்டிங் டாபிக், எக்ஸ்க்ளூசிவ் டாபிக்ஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் நிறைய பேர் ஒரே டாப்பிக்கை கேட்டிங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் உங்களை வந்து சேர்ந்தடையும். நான் எப்பவுமே சொல்கிறது தான். உறவுகளை தயவு செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. நீங்கள் ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணால் தான் வந்து இந்த வீடியோ பல ஊர்களை போய் சென்றடையும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க, நம்மளுடைய ஷோ எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்தடையும். ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா. உங்களுடைய ஆதரவு எப்போவுமே முக்கியம். ஏன்னா எப்போவுமே சொல்கிறோம், இது உங்களுக்கான ஷோ, இது உங்களுக்கான ஒரு சேனல். முழுசாக பார்த்த என்னுடைய உறவுகளுக்கு மிகவும் நன்றி. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணின உறவுகளுக்கு உங்களுக்கும் நன்றி, எங்கள் குடும்பத்தை இணைஞ்சதுக்கு. வெல்கம். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உறவுகளே. நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். See you.